ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து சபையினுடைய ஆண்டுகளாகவும் பரிசுத்த ஆராதனையாகவும் ஏறெடுக்க தேவன் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புதிய எருசலேம் சபை ஸ்தாபித்து 58 ஆண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடும்படியாக தேவ சன்னிதானத்தில் கடந்திருக்கிறோம். உலகமெங்கும் புதிய எருசலேமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் 58வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு உண்டதாக. 8/8/1968 புதிய எருசலேம் சபையானது மும்பையிலே ஜெர்மனி என்கிற இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு அது தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே மிஷினரிகளால் அனுப்பப்பட்டு அந்த மிஷினரிகள் மூலமாக தமிழகம் எங்கும் இன்னும் அநேக மாநிலங்கள் நாடுகளுக்கும் சபையானது கடந்து போனது. சபையை ஸ்தாபித்த சாவகர் அவர் விதமாக 46 வருஷம் சபையை ஸ்தாபித்து சபையோடு இருந்து சபையை நடத்தி 2014 அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அவர் தன்னுடைய இடத்திற்கு போய்விட்டார். சபையை தேவனாகி கர்த்தர் ஸ்தாபித்தார். ஆதியிலே சபையை கர்த்தர் எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கேதான் முதலிலே சபையானது எழுப்பினது. அதற்கு முன்பாகவே தேவனாகி கர்த்தர் சபையை கட்டும்படியான அதிகாரத்தை பேதுருவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு முதற்கொண்டு 12 பேர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களாக அழைத்து அபிஷேகித்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து தேவனாகி கர்த்தர் கட்டளை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பினார். இவ்விதமாக நீங்கள் உலகமெங்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஏற்றுக்கொள்ளுவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவி அவர்களுக்கு பெரும்படி செய்து திருவிருந்திலே பங்கு பெற செய்யுங்கள், பாவங்களை மன்னியுங்கள், நான் கட்டளையிட்டதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், அவர்களை மேய்த்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததை பார்க்கிறோம். கிபி 300 வருஷத்துக்கு அதிகமாக அது சபை ஒரே சபையாக அது இயங்கி கொண்டிருந்தது. ஆதி சபையினுடைய தலைமையிடம் எருசலேம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் எங்கும் போகாமலும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எருசலேமில் தான் தரித்திருக்கும் பொழுதுதான் சபை எழும்பினது. ஆதி சபைக்கு பெயரெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எபேசியர் சபை, சிர்முலா சபை, அந்த கலாத்திய சபை எல்லாம் அது வந்து அந்தந்த பட்டணத்துல எழும்பின பட்டணத்தினுடைய பெயர், சபையினுடைய பெயர் கிடையாது. சபையினுடைய பெயர் என்றால் எருசலேம் தான். இந்த கலாத்தியர்ல சொல்லியிருக்கிறபடி நம்முடைய மேலான தாயானவளை நமக்கு மேலான எருசலேமே நமக்கு எல்லாருக்கும் மேலானவள் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். எருசலேம் அவள் மேலான தாயானவள், அவெல்லாம் நம்ம எல்லாருக்கும் மேலானவள் என்று சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் எருசலேமிலிருந்து சபை ஸ்தாபிக்கப்பட்டு அது உலகமெங்கும் கடந்து போனது. உலகமெங்கும் கடந்து போனது மாத்திரமல்ல, எருசலேம் அதாவது அந்த சபையானது இந்தியாவுக்குள்ளும் தோமா மூலமாக கடந்து வந்தது. அது விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர் வந்து இரத்த சாட்சியை மறிக்கும்படி தேவன் அருள் செய்தார். இங்கே நான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புத்தகத்திலே மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ள அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் எருசலேம் தான் தலைமையிடம், தாயகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு கிபி 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சபையானது வீழ்ச்சி அடைந்தது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னது போல, நான் போன பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வருவார்கள்,
உங்களுக்குள்ளும் இருந்து அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னபடி அநேகர் வஞ்சித்து போட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அது ஒரு பாரம்பரியமாக மாற்றப்பட்டது. உபதேசங்கள் எல்லாம் இருந்தாலும் அது பாரம்பரியமாக மாற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடு 330 பிற்பாடு சபையானது பாரம்பரியமாக மாற்றப்பட்டு ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருந்தது. அப்படியே போய் கொண்டிருந்தது. ரோமர்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே ரோமர்கள் ஆட்சி செய்த எல்லா இடத்திலேயும் சபையை ஸ்தாபித்தார்கள். ரோமன் கத்தோலிக் என்று சொல்லி விதமாக பார்க்கணும். கத்தோலிக் என்றால் பரிசுத்தம். ரோமருடைய பரிசுத்த சபை என்று சொல்லி ஆங்காங்கே ஸ்தாபித்தார்கள். அப்போ அப்படி ஸ்தாபித்து கொண்டு வரும் பொழுது அங்கே அஸ்திபார உபதேசங்கள், அதாவது தேவன் கொடுத்த அஸ்திபார உபதேசங்கள் 7 அந்த சபையிலே உண்டு. அவர்கள் பாரம்பரியமாக அதை காத்து வந்தார்கள். காலப்போக்கிலே பாவ மன்னிப்பின் உபதேசம் விலைக்கு விற்கப்பட்டது. பாவ மன்னிப்பின் உபதேசம், பாவம் செய்தால் ஒரு சீட்டு, பாவம் செய்ய போறதுக்கு ஒரு சீட்டு, செய்ததுக்கு ஒரு சீட்டு, செய்து கொண்டிருப்பதுக்கு ஒரு சீட்டு என்றெல்லாம் வியாபாரம் பார்த்த பிற்பாடு விதமாக 19ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு தேவ மனிதன் எழும்பி விசுவாச பிரமாணத்தின்படி அவர்கள் செய்கிற கொடுமைகளை எதிர்த்தார். அதற்கு பிற்பாடு 18ஆம் நூற்றாண்டுகளில் விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கடந்து வந்தது. ஆனாலும் ஆவில எழுப்புதல் இல்லை. ஆங்காங்கு இருந்தது. ரோமன் கத்தோலிக்கு தான் உலகமாக இருந்தது. அதிலிருந்து முதலாவது பிரிந்தது மார்ட்டின் லூத்தர் அதை பிரித்தார். அதற்கு பிற்பாடு அப்படியே போய் கொண்டது. 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே ஒரு சில மாணவர்கள், பைபிள் காலேஜ் மாணவர்கள் எழும்பி ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சு அவருடைய மாணவர்கள் எழும்பி என்ன பண்ணினார்கள்னா, இப்படி அவர்கள் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேதத்தை கூர்ந்து வாசித்த பொழுது அவர்களுக்கு தென்பட்டது பரிசுத்த ஆவி உண்டு, பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உண்டு. அப்படி என்றால் இப்பொழுது பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லையே, அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இருந்து வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி இந்த மாணவர்கள் அவர்கள் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். பல நாள் அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே சபையில இறங்கினது போல அந்த மாணவர்கள் மத்தியிலே கர்த்தர் இறங்கினார். அவர்கள் அந்த பாரம்பரிய சபையில இருந்து அந்த அதாவது சபையிலிருந்து இவர்கள் எழுப்பினபடினாலே, பைபிள் காலேஜ் படித்தவர்கள் எழுப்பினபடினாலே இவர்கள் ஆவில இணைந்த பொழுது இவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். இவர்கள் ஒரு அசம்பிளியாக மாறினார்கள். அதாவது அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் என்று சொல்லி மாற்றினார்கள். அதுல ஒரு எழுப்புதல் உண்டானது, பரிசுத்த ஆவி உண்டானது. அதுக்கு பிற்பாடு சில வருஷங்கள் காலங்கள் பிற்பாடு சிலான்ல ஒரு பெந்தைகோஸ்தே சபை எழுப்புனது. அதான் சிபிஎம். அவர்கள் கொண்டு வந்ததுதான் ஒயிட் அண்ட் ஒயிட். ஆதி சபையில இருந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் இல்லை. வஸ்திரத்தை பத்தி நமக்கு தெளிவா இது காரியங்கள் கிடையாது. ஆனால் அங்கங்க இருக்கிறதல்லவா, அவருடைய வஸ்திரம் வெண்மையா இருந்தது. உன் வஸ்திரம் எப்பொழுது வெண்மையா இருக்க கடவுது என்றால் சொல்லப்படுது. தூய்மையா இருக்கணும் என்கிறத அவர்கள் இருந்தார்கள். அந்த ஒரு யூனிஃபார்ம், அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருப்பது போல கர்த்தரை ஆராதிக்க தெய்வம் பிள்ளைகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்க வேண்டும் சொல்லி கொண்டு வந்து, இதுதான் இந்த சிபிஎம் காரங்க தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட். பெண்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி ஜாக்கெட் அணிய வேண்டும், ஆண்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்ட் செட்டு ஃபேன் செட் போட வேண்டும். எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்க வேண்டும் சொல்லி அது ஒரு இதை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை ஸ்தாபிச்ச சாபகர் ஒரு குடும்பஸ்தன். அவர் மரிச்ச பிற்பாடு அவருடைய மகன் எழும்பி அவர் 2 உபதேசத்தை கொண்டார். அது ஒண்ணு கல்யாணம் பிடிக்க கூடாது, இன்னொன்னு மருந்து எடுக்கக்கூடாது. இப்படி கடந்து போய் கொண்டிருந்தது. அது பிற்பாடு
அக்காலங்களிலே இந்தியாவில பெந்தைகோஸ்தே சபை எழும்பினது, அதான் இந்தியன் பெந்தைகோஸ்தே என்று எழும்பினது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்தியன் பெந்தைகோஸ்தே எழும்பினது, அதுல சிபிஎம்ல இருந்து பிரிஞ்சு பூர்ண பெந்தைகோஸ்தே எழும்பினது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அங்காங்க பிரிஞ்சு 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 எழுப்பினார்கள். அப்போ சகோதர மிஷன், அதாவது பிரதர் மிஷன் என்று சொல்லப்பட்ட சகோதர கூட்டங்கள் அங்காக நடந்து கொண்டு இருந்தது. இப்படி இருந்து கொண்டு இருக்கும் நாட்களில நம்முடைய சபையினுடைய தலைவர் ஒரு, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி தாலுகால ஒரு குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். அவருடைய தகப்பனார் ஒரு இந்து வைத்தியர், மந்திர காரியங்களும் செய்வார். வைத்தியர் என்றால் மருந்துகளும், சித்த வைத்தியர் மாதிரி மருந்துகளும் கொடுப்பார், மந்திரவாதங்களும் செய்வார். அதான் வைத்தியர். அப்ப அப்படி செய்து கொண்டிருந்த பொழுது அவர் நிறைய புக்குங்கள்லாம் வாசித்து அவர் இயேசுவை அறிந்து கொண்டார். அவர் தன்னுடைய மகனுக்கு இயேசுவை பத்தி சொன்னார். அவருடைய மகனுக்கு இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது, மகனே, செத்த மீன்லாம் தண்ணீரோடு அடிச்சுட்டு போகும், நீ உயிருள்ள மீன் தான் எதிர்நீச்சல் போடும், நீ உயிருள்ள மீனா இருக்கணும், இயேசுவை நீ அறிந்து கொண்டு இயேசுக்காக நீ வாழணும்னு சொல்லி போதிச்சார். இவரும் அதை இது பண்ணாலும் இவருடைய காலங்களில் உடனே அவர் அப்பா சொன்னபடி உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் படிப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்துல போய் 10th படித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலேயும் அவருக்கு இயேசு அதாவது கடவுள் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுதான் அப்பா, இயேசுதான் தெய்வம்னு அப்பா சொல்லியிருக்காங்க, அது எப்படி என்று சொல்லி தேடி கொண்டிருந்தார். வேலைக்காக பாம்பேக்கு போனார். அப்படி வேலைக்காக பாம்பேல போய் அவர் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் விதமாக பிரதர் மிஷன்ல ஐக்கியமா இருந்தார். அது பிரதர் மிஷனை பொறுத்த வரைக்கும் யார் தலையிலையும் யார் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது, வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, சாசில துரத்தக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஆனா இவர் என்ன செய்வாருன்னா, இவர் அதிகமா தனித்து ஜெபம் பண்ணுவார். இவருடைய வாழ்க்கையில அவர் சொன்னது என்னன்னா, அதிகமா தனித்து ஜெபம் பண்ணுவார். அப்பொழுது யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கிறது, டிராக்ஸ் கொடுக்கறது, யாருக்கா வியாதியா இருந்தா அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா வியாதி விடுதலை ஆயிரும். பிசாசுக்கு போராட்டங்களுக்காக ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிரும். அப்போ அதை எதிர்த்தார்கள். ஒரு இருந்த ஐக்கியத்தில் இருந்த அவர்கள் எதிர்த்தார்கள். நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது பிரதர், நீங்க சகோதரன் அப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார், நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் இவருக்கும் சரியான ஒரு பிடிமானம் இல்லாதபடி, ஆனால் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த உலகத்துல அப்பொழுது 1968க்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்னா, இந்த உலகத்துல 2000 சபைகள் இருக்கிறது. இப்போ ஏகப்பட்ட சபை இருக்கு. நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேயே 40 பெந்தேகோஸ்து சபைகள் இருக்குதான். 40 சபைகள் இருக்குதான். பார்த்தா தெரியுதா? இல்ல, ஆனா இருக்குது. அப்போ அந்த நாட்கள் ஒரு சொன்னார் 2000 சபைக்கு அதிகமா இருக்குது. இதுல உம்முடைய மெய் சபை எது, மெய்யான உம்முடைய சத்தியம் உள்ள சபை எது என்று சொல்லி அநேக நாட்களை வாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது ஒரு நாள் அவர் ஒரு சின்ன ரூம்பு, 10க்கு 15, சின்ன 10க்கு 15 நினைக்கிறேன், ஒரு சின்ன ரூம்பு, அதுல ஒரு கட்டில் போட்டு ஒரு சேர் போட்டு அவர் மட்டும் சிங்கிளான ஆளு, கல்யாணம் முடிக்கல, இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் அப்படி கட்டில கீழே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் தரிசனமானார். நேரடியா அவர் கட்டில உட்கார்ந்து இவர் கீழே உட்கார்ந்து தரிசனமாகி இவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி வேதத்தில் நிறைய காரியங்கள் ரகசியங்களை எடுத்து காண்பித்து சொன்னார். சபையை நீ கட்டு, சபையை கட்டும்படியாக நான் உன்னை சிறு வயதிலிருந்து கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், என்னுடைய சபையை கட்டு என்று சொல்லி சொன்னாராம். அப்போ இவர் சொன்னார், ஆண்டவரே, சபை கட்டணும்னா நான் அவ்வளவு பெரிய ஆளா, நான் அவ்வளவு ஒன்றும் படிச்சா இதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் பில்லி கிரகாம்லாம் கூடுனாருன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் நீ சபையை எழுப்ப சொன்னீங்கன்னா கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியா கருவியா இருந்து ஆத்மாதாயம் பண்ற வேலையை செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் சொன்னாராம், அவங்களுக்கு அவனுக்கு நான் என்னென்ன வேலை கொடுத்தானோ அதான் அவன் செய்யறான், உனக்கு கொடுத்த வேலை சபையை கட்டு. அப்போ இது வரைக்கும் சபை, அதாவது சொன்னாரு கர்த்தர் சொன்னார், கிபி 320க்கு பிற்பாடு சபை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு.
வீழ்ச்சி அடைஞ்ச பிற்பாடு நான் சபை கட்டும்படியாக யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. அவர்கள் பிரிந்து போய் என்னுடைய சத்தியத்தை கண்டு கொண்டார்கள். அந்த வெளிச்சத்திலே ஒரு சபையை ஸ்தாபித்தார்கள், இது பண்ணார்கள். அதுக்கு நான் உதவி செய்ய. ஆனால் மற்றபடி சபை அதிகாரப்பூர்வமா சபையை கட்டுவதற்கு, ஆதி சபையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவதற்கு அவர்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை. அப்ப இவர் கேட்டுக்கிறாரு, சிபிஎம், இந்தியன் பெந்தேகோஸ்து, ஏஜி, இப்படி நிறைய சபைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நான் அதிகாரம் கொடுக்கல, அவனுடைய உபதேசமும் தவறா இருக்குது, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், சபையை கட்டு என்று சொல்லி சொன்னாராம். அப்போ இவர் சொல்லியிருக்கிறார், அப்போ சபை கட்டினது. அப்போ இவர் நிறைய டவுட் எல்லாம் கேட்டிருக்கிறாரு. கேட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், சபை கட்டு, நான் உன்னோடு கூட இருப்பேன், தோளோடு தோல் சேர்த்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் தருவேன், ஊழியம் நிறைவேறும், உலகத்தை 4 திசைகளும் பரவும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம். சரி ஆண்டவரே, நீங்க சொல்வது மாத்திரம் நான் செய்வேன். கர்த்தர் சொன்ன, எனக்கு அப்படிப்பட்ட ஆள்கள் தான் தேவை, நான் சொல்றது செய்யறதுக்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுவதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, சபையை கட்ட சொல்லிட்டு அப்போ அவர் கேட்கிறார், சபையை கட்ட சொல்லியிருக்கிறீங்க, சிலர் அசிபார உபதேசங்கள் 7 என்கிறார்கள், சிலர் 5 என்கிறார்கள், சிலர் 2 என்கிறார்கள். அசிபார உபதேசம் தான் எத்தனை? இன்னைக்கு நிறைய போதகர்கள் சொல்கிறார்கள். அசிபார உபதேசம் 147, 136, 125, 122, அது 100க்கு மேல இருக்குது எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் முக்கியமான அசிவார உபதேசமானது 7. அது வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் 7 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அசிவார உபதேசம் 2 அல்ல 5 அல்ல 7 என்று சொல்லி கர்த்தர் சொல்லி, அந்த 7 அசிபாரத்தை குறித்து அவருக்கு தெளிவுபடுத்தி, இதுல அந்த அசிபாரத்தின் மேல் சபையை கட்டு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். 147வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், சபையை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், அவர் துரத்துடைய இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 147:2 சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டி துரத்துடைய இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிறார். அப்போ கட்டுகிறது கர்த்தரே, கூட்டி சேர்ப்பதும் கர்த்தரே. மனிதனுக்கு என்ன வேலை என்றால், மனிதனுக்கு ஒரு சின்ன கருவி, அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும், அதுதான் அவர் விரும்புகிறதாய் பார்க்கிறோம். விதமாக சபையை கட்ட சொல்லிவிட்டார். அப்போ அந்த நாட்கள்ல இவருக்கு நிறைய டவுட்டுகள்லாம் இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாம் கர்த்தர்ட்ட கேட்ட பொழுது அவர் நிறைய காரியங்களை கொடுத்தார். இந்த அசிபார உபதேசத்தை குறித்து அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது, விதமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும் மார்க் 16:15 அவர் சொன்னார். முதலாவது அஸ்திபார உபதேசம் மத்தேயு 28:18 எடுத்தவங்க வாசிங்க டக்கு டக்குன்னு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, 28:18 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அங்கே சொல்லுகிறார், நீங்கள் போய் அவர்கள் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 16:15 அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் உலகத்துக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். விதமாக சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, மனம் திரும்புங்கள், ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். 2வது சொல்லும் பொழுது
ஏற்றுக்கொள்ளுவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானசானப்படுத்துங்கள். இன்னைக்கு ஞானசானம் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், மனம் திரும்புங்கள் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக எப்படி அறிவிக்கிறார்கள் என்றால், எங்க சபையில அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், இது நடக்கும், நீங்க வந்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். அப்படி அல்ல. இயேசு உங்களுடைய பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்குவார். இயேசு உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று மனம் திரும்புங்கள் என்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். 1. 2, அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானசானப்படுத்த வேண்டும். 28:19 மத்தேயு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அது சகல ஜாதிகளும் சீஸ்தராக்கின பிற்பாடு, அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்களுக்கு என்ன எப்படி கொடுக்கிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இது அஸ்திபார உபதேசம் 2 என்று சொல்லி பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிற, இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், பிதா நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், யெகோவா நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். சிலர் ஞானஸ்நானம் தேவையில்லை என்கிறார்கள். அவ்விதமாக சிலர் கொடுக்கிற ஞானஸ்நானம் வித்தியாசமான முறையில இருக்கிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் சிலர் குப்புரை கொடுக்கறதும், தண்ணீரை தெளிக்கிறதும், தண்ணீரை தெளித்து தலையில ஊத்துகிறதும், அப்படியே வச்சு குனிய வச்சு அப்படியே குமுறி எடுக்கிறதும் இப்படியா இருக்கிறார்கள். ஒரு மனிதர் மரித்து போனாலும் அவன் அடக்கம் போனது எப்படியோ அப்படியே ஞானஸ்நானம் இருக்க வேண்டும். அதை தேவனாகிய கர்த்தர் தலைமைக்கு காண்பித்தார். எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், யோர்தான் நதியில யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு அதை ஒரு காட்சியாக காண்பித்தார். காண்பித்து இப்படித்தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி, இது அஸ்திபாரம் உபதேசம் 2 என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது நடைமுறைப்படுத்து என்று சொன்னார். அதை அவர் சபையில நடைமுறைப்படுத்தினார். 3வது, சபையை கட்டி அதை சபையை கட்ட வேண்டும். கட்டி அதை ஏற்றுக்கொள்ளுவர்களை, சபைக்குள் வருகிறவர்களை இந்த உபதேசத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீ போதிக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது ஜனங்கள் உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், வாங்க என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தார்களாம். எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தா, இந்த வயக்காட்டுக்கு போறாங்க, புல் அறுக்க போறாங்க, வராங்க, எல்லாம் வாங்க 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 உங்களுக்கு 5 ரூபா தரேன் 10 ரூபா தரேன்னு சொல்லி அவங்களுக்கு கூலி பேசி, இந்த தண்ணீரை வந்துருங்க, முங்கி எந்திரிச்சு போன உங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க நிறைய பேர் உடனே அது போட்டோ எடுத்து வெளிநாட்டுல இப்படி நிறைய பேர் கலத்தனமான காரியங்களை செய்யறதை பார்க்கிறோம். இப்படி அல்ல. மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அந்த மனம் திரும்புகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு சத்திய வசனத்தை அவர்களுக்கு போதித்து, இந்த சத்தியத்தில் இப்படி நடக்க வேண்டும், நீங்கள் இவ்விதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உபதேசித்து அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். சபையை கட்டி அவர்கள் உபதேசத்தை கை கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 16:18. மத்தேயு 16:18 வாசிங்க. சபையை கட்டும்படியான அதிகாரம் பேதுருக்கு கொடுக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபை, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பேதுரு என்றால் கல், ராய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சபையை பாதாளத்தின் வாசல், சபையை மேற்கொள்ளாது. சபை உபதேசத்தை கர்த்தர் மேற்கொள்ள மாட்டார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அப்போ சபையை கட்டும்படியாக அதிகாரத்தை பேதுரு கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ம் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களும் உபதேசம் பண்ணுங்க. இது உலகத்தில் முடிவதும் பராகாலம். போதும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இன்னைக்கு நிறைய இடங்களில் என்ன சொல்லுகிறார் என்றால், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். அவர்கள் வருகிற விசுவாசிகள் இருக்கிறவர்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், சந்தோஷத்தை பாருங்கள், மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி யோவான் சொல்வது போல, சபையில வருகிறவர்கள் சபையில கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டங்களை கை கொண்டு உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். ஆண்டோட உபதேசத்தை கை கொள்ள வேண்டும். அவரவர் வைத்திருக்கிற உபதேசத்தை அல்ல. நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் சொல்லுகிறதை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நடக்க வேண்டும். அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவன் உள்ள கடக்கட்டும், வெளியே மட்டும் விட்டுறாதீங்க. வெளியே போனா கெட்டு போயிடுவான். அவன் உள்ள இருந்து கெட்டு போறதுக்கு வெளியே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள இருந்து கெட்டு அநேகரை கெடுக்கிறதுக்கு வெளியே போனா அவன் மட்டும்தான் கெடுவான். ஆனா நிறைய சபைகள்ல என்ன செய்யறாங்கன்னா, வெளியே விடப்படாது. அவன் என்ன பண்ணினாலும் அவனை வெளியே விட்டுறாதீங்க, உள்ளே கிடக்கட்டும். ஆனா சபையில கர்த்தர் என்ன செய்யறால், சரியா இருக்கிறவர்களை மாத்திரம் உள்ள வைத்திருக்கிற மற்றவர்களை வெளியே அனுப்பி விடுவார். அவன் உள்ள இருந்து மற்றவர்களையும் கெடுத்து விடக்கூடாது. ஒரு செத்த ஈ பரிமள தைலம் முழுவதையும் நாரி கெட்டு போக பண்ணும். அப்போ ஒரு பாவி அநேக மனிதர்களை கெடுப்பான். ஒரு மனுஷன் கெட்டு போய் அவன் அநேகரை கெடுத்து நாசமாக்குறதுக்கு பதிலாக அவன் வெளியே போறது பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிறவர்கள் சரியாய் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தை கர்த்தர் தலைமைக்கு போதித்த பொழுது அவருடைய நாட்கள்ல சபையுடைய உபதேசத்தை குறித்து காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, யாராவது சபையுடைய உபதேசத்தை மீறி போனா உடனே அவர் ஆக்ஷன் எடுப்பார், உடனே சத்தம் போடுவார். ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, எப்படிலாம் நீங்க இருந்து சபையில அப்படி ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பாவம் செஞ்சுட்டு உள்ள இருந்துட்டு சபையை கெடுக்கணும் அவசியம் இல்லை, போனா போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கப்பட்ட காரியம் மூன்றாவது, ஏற்றுக்கொண்டு சபையை கட்டுங்கள், சபையை கட்டும்படி அதிகாரத்தை கொடுக்கிறேன். அப்படி சபைக்குள்ள வருவர்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். நானும் என்னென்ன போதிக்கிறனோ அவை எல்லாம் அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபைக்கு அஸ்திபார உபதேசமாக 3 அவர் கொடுத்ததை பார்க்கிறோம். 4வது அஸ்திபார உபதேசம் என்ன என்றால், இது நிறைய சபையில ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம். அப்படியே போய் நம்ம சொன்னாலும் இது ஆர்சி உபதேசம் என்று சொல்வார்கள். ஆனா வேதத்தில் உள்ள உபதேசம் இல்ல, இது இப்படிதான் இருக்குது என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அருமை ஆண்டவர் இயேசு சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? நிறைய பேர் என்ன செய்யற, அப்போ இந்த பாவ அறிக்கை செஞ்சது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு யோவான் ஞானசான் மார்க்கு 1:5 யோவான் ஞானசானம் கொடுக்கும் பொழுது, யூதேய தேசத்தார் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்துல போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் பாவம் மன்னிப்பு கண்டு ஞானசானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி காண்பிச்சா, அது யோவான் இடத்துல செஞ்சார்கள். அப்போஸ்தலரிடத்துல யாரையா அறிக்கை செஞ்சா இருக்குதா, வேதத்துல இருக்கா, காமிக்க முடியுமா? இல்ல அப்படி யாராவது இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அப்படிலாம் கிடையாது. இது இயேசு இருக்கும்போது தானே, இது இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு சீசர்கள் தரிசனமான பிற்பாடு கொடுக்கப்பட்ட உபதேசம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவிடத்துல சொல்லவு சபையை கட்டவும் கட்டவிழுக்கவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறபடி பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்.
அப்ப பாவங்கள் மன்னிக்கிறது எப்படி மன்னிக்க வேண்டும், எவ்விதமான பாவருக்கு வருகிறவர்கள் பாவரிக்கை செய்ய வேண்டும், அது எப்படி மன்னிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் அவருக்கு முன் மாதிரியை காண்பித்தார். இப்படித்தான் அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு பாவத்தை கேட்டோம், நீ மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற பாவரிக்கை கேட்கிறவர்கள் மனப்பூர்வமா மன்னிக்க வேண்டும். அதை மனசுல வச்சுட்டு பழி வாங்கணும்னு நினைச்சேன் என்றால் நான் உனக்கு பதில் சொல்லுவேன் என்று சொல்லி எச்சரித்தார். இந்த பாவ மன்னிப்பு உபதேசம் நிறைய பேருக்கு ஆசை, எனக்கு அந்த அதிகாரம் வேணும், எனக்கு அந்த அதிகாரம் வேணும். பரிசுத்த அதாவது அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவி பெறுகிறதை மந்திரத்தை சீமோன் என்கிறவன் கண்டு, நானும் அநேகருமே கைகளை வைக்கும்போது அவர்கள் பரிசுத்தாய் பெற வேண்டும், அது அந்த வரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி பேரிடத்துல பணத்தை கொண்டு எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு கேட்டபோது பேதுரு சொன்னார், உன் பணம் உன்னோடு கூட நாசமா போக கிடவுதுன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம யாரையாவது பார்த்து போச்சுடா நீ உருப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஊழியக்காரன் வாயிலிருந்து வரலாமா, நீ இப்படி பேசலாமா, நீ சவிக்கலாமான்னு கேட்கிறாங்க. ஆனா பேதுரு சொன்னார், உன் பணம் உன்னோடு கூட நாசமா போக கிடவுதுன்னு சொன்னார். பணத்தினால் தேவனுடைய தெய்வீகத்த காரியங்களை விலை கொடுத்து வாங்கலாம் என்று நினைக்கிறாயோ, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பினால் மன்னிக்கப்பட வேண்டிய கருத்தை சொன்னார், பேதுரு சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்போ பாவங்கள் விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து மனிதர்கள் பூரணமான விடுதலை பெற்றால்தான் ரட்சிப்பு உண்டாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள், ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்ப பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் அவர்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவ அறிக்கை எப்படி செய்கிறது? ஜபத்துல போய் அழுது 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 டெய்லி அழுது ஜெபம் பண்ணி அழுது பாவ அறிக்கை செய்ததெல்லாம் பாவம் மன்னிக்கப்படாது. சிலர் அப்படி அறிக்கையை செய்யும் பொழுது பிசாசு கேட்கிறவனாக இருக்கிறார். அதிகாரம் உள்ள தேவ மனிதரிடத்துல போய் அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை ஆகும். இந்த உபதேசத்தை ஆர்சியில வைத்திருக்கிறார்கள். சாமியார் இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, போறவங்க இன்னொரு இடையில ஒரு கம்பி திரைச்சலை போட்டிருக்கும், பக்கத்துல உட்காந்து முழங்கால் படிட்டு அறிக்கை செய்வாரு, நான் இன்னென்ன நியமத்தின்படி என்னென்ன பாவத்தை செய்தேன், அதாவது பாவங்களை தெளிவா சொல்லாம இந்த கட்டளையின்படி இந்த பாவத்தை செய்தேன், இந்த கட்டளையின்படி இந்த பாவத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா வேதம் என்ன சொல்லும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அப்ப பாவங்களை தெளிவாய் சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஆகா பாவம் செய்த பொழுது யோசுவா கேட்டார், மகனே ஒன்றையும் ஒழிக்காதே எல்லாவற்றையும் சொல்லு என்று சொன்னார். அப்ப எதையும் ஒழிக்காம ஒளிய மறைவின்றி அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அதை அறிக்கை செய்ய வேண்டுமானால் அதை கேட்பதற்கு தகுதியான ஆள் இருக்க வேண்டும். அது தகுதியான ஆளு, அந்த ஆட்களுக்கு தகுதியை தேவன் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட உபதேசம் தான் பாவ மன்னிப்பு உபதேசம். அவர்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை பெற முடியும். எருசலேமிலே தேவனாய் கேட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைமைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் அப்போஸ்தலராக மாற்றினார். அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்து அவர் சபையில் நடைமுறைப்படுத்தினார். நாம் எல்லாரும் விடுதலை பெற்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று இருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு அதிகம் அசோத்திரம் செலுத்துவோமாக. அப்படியெல்லாம் செய்தா பாவத்திலிருந்து விடுதலை வர முடியும், அப்படிலாம் கிடையாது என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். தேவனாகி கர்த்து அந்த உபதேசத்தின் மூலமாக நம்மை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். 4, பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 5, நிறைய பேருக்கு என்னன்னா, சபை நடத்த ஒரு ஆள் கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் இருக்கக்கூடாது, ஒரு ஆள் அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நடத்துவோம், எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவோம். எல்லாரும் சில நேரங்கள்ல ஆராதனை நடத்தும் பொழுது ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுவார், எல்லாம் சேர்ந்து நடத்தணும். ஒருத்தர் ஜெபம் ஆரம்பிப்பார், ஒருத்தர் பாட்டு படிப்பார், இன்னொருத்தர் யாரோ தெரியாத ஒருத்தர் செய்தி கொடுப்பார், அப்புறம் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவார், அப்புறம் துதியும்பாங்க, ஸ்தோத்திரம்பாங்க, கைகளை உயர்த்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் ஆசீர்வாதம் கூறும், அதுக்கு பிறகு ஆத்மாவே முழுமை சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் சோதனை சோதனைன்னு போயிடுவாங்க. அப்படி அல்ல.
சபையானது ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த போல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால என்ன செய்யணும், சபையை நீங்கள் என்ன செய்யணும், சபையை கட்டுங்கள், கட்டி இந்த உபதேசத்தை அவர்கள் போதிங்கள், அவருடைய பாவத்தை மன்னியுங்கள், மன்னித்த விருப்பாடு என்ன செய்யணும், அவர்களை மேய்த்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மேய்த்து ஆண்டு கொள்ள வேண்டும் ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலனுக்கு சபையை கட்டி ஆளும்படியான ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யோவான் 21 15 இயேசு தரிசனமாகி கடற்கரையில அவர்களோடு இருந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். 15 17 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கொடுக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான் அப்படின்னு சொன்ன. என்ன சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஆளுகையை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை, விசுவாச கூட்டங்களை மேய்ப்பாயாக. வாசிங்க. 2வது வரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கொடுக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆமாண்டவரே உம்மை நேசி. 2வது தடவை ஆண்டவர் கேட்ட பொழுது, ஆமாண்டவர் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தடவை அவர் விதமாக கேட்கிறார். வாசிங்க. என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். 3 முறை கேட்ட உடனே பேதுருக்கு துக்கம் ஆயிடுச்சு. ஏனென்றா இந்த 3 முறைங்கிறது பேதுருடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள். 3 முறை சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் 3 தரம் மறுதளிச்சார். அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு 3 தரம் மறுதளிச்சோமே, அதனாலதான் கர்த்தர் 3 முறை நம்மளை கேட்கிறாரோன்னு மனஸ்தாப்பட்டு உடைக்கப்பட்டு அவர், ஆமாண்டவர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி முந்த துக்கத்தோடு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அப்போ ஆடுகளை மேய்ப்பாக, ஆட்டுக்குட்டி, அதாவது நீ தலைமை அப்போஸ்தலனாக உனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் மேய்த்து ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு அப்போஸ்தலனுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய எருசலேம் சபையின் தலைமைக்கு தேவனாய் கர்த்தர் ஆளுகை கொடுத்தார். அந்த ஆளுகை இருந்தது, ஆளுகை மிகவும் அதிகமாக ஆளுகை செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்தாபனம் அருமையாக இருக்கும். அது போன முற்பாடு அவங்க ஆளாளுக்கு எழும்பும் போதுதான் பிரச்சனையை உருவாகும். ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆளுகை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை 5வது உபதேசமாக கொடுக்கிறார். 6வது உபதேசமாக கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 to 8 வாசிக்கும் பொழுது நான் விதமாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க எங்கேயும் போக கூடாது, வேற எங்கேயும் போயிடாதீங்க, எருசலேமில தான் காத்திருக்கணும் அன்னு கர்த்தர் சொன்னார். அப்படி எருசலேமில தான் நீங்கள் காத்திருக்கணும். எருசலேம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நான் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். வாசிங்க. இக்காலத்திலா ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பேன் என்று அவர் கேட்ட பொழுது அதாவது நீங்கள் இதெல்லாம் அறிஞ்சிக்க முடியாது, ஆனாலும் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற 6வது கட்டளையை கொடுத்தார். பரிசுத்த ஆவி பெற்றால்தான் மனிதன் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்த ஆவி பெற்றால்தான் பிதாவாகி இறைவனை அப்பா என்று சொல்லி கூப்பிட முடியும். பரிசுத்த ஆவி பெற்றால்தான் இறைவனோடு அதிக ஐக்கியம் வைக்க முடியும். அப்ப இந்த உரிமையை பெற வேண்டுமானால் பரிசுத்த ஆவி பெற வேண்டும். அதற்காக என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். எங்க காத்திருக்கணும்? எருசலேமிலே காத்திருக்கணும். எருசலேம்னா என்ன அர்த்தம்? சமாதானம். எருசலேம்னா சாலேம், எருசலேம், சாலோம் இதெல்லாம் ஒரே இதுதான் சேரும். எருசலேம்ல சமாதானம். சாலேமின் ராஜா எருசலேமை ஆண்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டு அபிரகாம் காலத்துக்கு முன்னாடி அது ஆளுகை செய்தது யார் தெரியுமா? சாலமின் ராஜா. அந்த சாலமின் ராஜா தான் அபிரகாமுக்கு திராட்சை ரசமும் அப்பமும் கொண்டு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் இவரு அந்த தேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். யாரு? ஆபிரகாம். அந்த தேசத்தை தான் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார், கொடுத்தார். சாலம் எருசலேமிலே சமாதானம் உண்டாயிருக்கும். அதனால நீங்க எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேமில தான் காத்திருந்தாங்க. ஆனா எருசலேம் எப்படிப்பட்ட நாளா இருந்தது தெரியுமா? பண்டிகை நாளா இருந்தது. பயங்கர இறைச்சல், சத்தம், காது அடைக்கிறது. கதவை அடைச்சிக்கிட்டு காத்திருந்தாங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணி காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்த பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார், அக்கினிமயமான நாவல் கொண்டு இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த தேவற்றர் உலகத்தில் வருவார், அவர் உங்களை தேர்வு சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார் என்று சொல்கிறார். 15ஆம் அதிகாரத்துல கனி கொடுக்கிற ஜீவியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி விதமான காரியங்களை செய்வார் என்று சொல்கிறார். அவ்விதமாக பரிசுத்த ஆவி குறித்து நிறைய இடத்துல அவர் சொல்லிக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். அப்போ நீ என்னதான் ஞானசான் எடுத்தாலோ, நீ ஞானசான் எடுக்கலாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானசான் எடுக்கலாம், வசனத்தை கை கொள்ளலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், சபையை கட்டி ஆளுகை செய்யலாம், பாவரிக்கை கூட செஞ்சிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவி பெறாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட முடியாது. ரோமர் 8:9 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவ ஆவி இல்லாத அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி அது முக்கியமான முத்திரை. அந்த முத்திரை இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அடுத்து 7வது வாசிக்கும் பொழுது, இவை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யணுமா? புதிய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம் இல்லையா? புதிய உடன்படிக்கை அதுதான் விதமாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் மிகவும் தெளிவாக அழகாக இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 26:26 28 வரைக்கும் வாசிக்க. மத்தேயு 26:28 26-28. புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அடுத்து வாசிங்க. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படி இது என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. அந்த புதிய உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். அந்த திருவிருந்து எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய தலைமைக்கு கர்த்தர் காண்பித்தாராம். மாதிரியை காண்பித்தார், எப்படி ஆசரிக்க வேண்டும்.
13ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்க இயேசு சிலை எடுத்து அவருடைய கால்களை கழுவினார் என்றும் பேதுரு உடனே சொல்ல, ஐயா நீர் என் காலை கழுவலாமா, ஆண்டவரும் போதுமா நீ என் காலை கழுவலாம், ஐயோ நான் உன் காலை கழுவணும், எனக்கு என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னா என் தலையும் சேர்த்து கழுவுங்கன்னு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரும் போதவருமாய் நானே ஒரு காலை ஒரு கழுவினார், நீங்களும் என்ன செய்யணும் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னா, அப்போ திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒருவர் காலை ஒருவர் கழுவ வேண்டும். இது ஒரு மாதிரி. அடுத்து திருவிருந்து இதுல பங்கு பெறும் பொழுது பயபக்தியா இருக்க வேண்டும். அந்த திருவிருந்து எடுக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா, முதலாவது மனம் திரும்பி இருக்க வேண்டும், பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும், மூன்றாவது சபையுடைய உபதேசம், சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை கை கொண்டிருக்க வேண்டும், நான்காவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களா இருக்க வேண்டும், ஐந்தாவது சபையினுடைய கர்த்தர் கொடுத்த சபையினுடைய உபதேச சட்டத்திட்ட ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆறாவது பரிசுத்த ஆவி பெற்றிருக்க வேண்டும். இந்த காரியங்கள் பெற்றவர்கள் தான் இந்த திருவிருந்து நற்கருணையிலே பங்கு பெற முடியும். அவ புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. பவுல் மிகவும் தெளிவாக அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் இந்த திருவிருந்து காரியங்களை குறித்து. 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரங்கள் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் மறுமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பரிசுத்த பந்தி ஆசரிக்கும் பொழுது ஆசரிப்பு ரொம்ப தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கும். அபாத்திரமா பாவத்தோடு அதுல பங்கு பெறக்கூடாது. ஏதாவது குற்றம் காரியங்கள் உணர்த்தப்பட்டால் உடனே அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும், இரண்டாலும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அது பிற்பாடு 2 சகோதர மத்தியில பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையோடு பந்தியில பங்கு பெறக்கூடாது. ஏதாவது தவறுகள் செய்துவிட்டு பந்தியில பங்கு பெறக்கூடாது. மாதவிட நாட்கள்ல பெண்கள் பந்தியில பங்கு பெறக்கூடாது. இன்னும் தீட்டான வீடுகளுக்கு போய்விட்டு பந்தியில பங்கு பெறக்கூடாது. இந்த பந்தியில பங்கு பெறுவது மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும், அது பாத்திரமா இருக்க வேண்டும், அபாத்திரமான காரியங்களை செய்யக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும். அப்படியே அப்பத்தை செய்கிறவர்களும் அப்பத்தை ரசத்தை பண்ணுகிறவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க ஆசாரிகளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அப்பமானது தூய்மையானதாக இருக்க வேண்டும், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அது பிரெட் மாதிரி இல்லை ஜாம் மாதிரி அதாவது ஒயின் மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அது அப்பம் புளிப்பில்லாத அப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பின பொழுது அவர்கள் புளிப்பில்லாத மாவு எடுத்து அப்பம் சுட்டு புளிப்பில்லா ரசத்தை அவர்கள் பானம் பண்ணது போல நிஜமாக புளிப்பில்லா அப்பம் உடனே போட்டு அப்பமே நாம் அதை தயார் பண்ணி அதை ஆசரிக்க வேண்டும். அந்த புளிப்போடு அதை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அது புளிப்புள்ளாததாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி தூய்மையானதாக சுத்தமுள்ளதாக பயபக்தியோடு அதை செய்கிறவர்களும் அதை வாங்குகிறவர்களும் ஆசரிக்கிறவர்களும் மிகுந்த பயபக்தியோடு சோத்திரத்தோடு பரிசுத்தமாக அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. திறந்து வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது நிதானித்து அறியாதபடியினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் மரித்து போனார்கள்.
நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் தம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்மை நாம என்ன செய்யணும்? நிதானித்து அறிந்து இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆட்சிகளுக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்தீர்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. பரிசுத்தம் வந்து எவ்விதமாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். இதுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த பந்தியை ஆசரிக்கிறது புதிய உடன்படிக்கை. இதை ஆசரிக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உபதேச சட்டத்திட்டங்கள் உட்பட்டவர்கள் தான் இதை கை கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் தலைமைக்கு மாதிரியை காண்பித்து இவ்விதமாக சபையை கட்டு அசிவார உபதேசங்கள் 7 என்று சொல்லி அவர் சொன்னார். இன்னும் அவரே நம்முடைய தலைமை போதகர் ஐயாவே இந்த அசிவார உபதேசம் 7 என்று சொல்லி ஒரு டாபிக்ல பேசியிருக்கிறார். அது யூடியூப்ல இருக்குது. புதிய எருசலேம் சபையுடைய அஸ்திபார உபதேசம் அப்படின்னு போட்டா வரும். அதுல அழகாக பேசியிருக்கிறார். அப்போ அஸ்திபார உபதேசம் 7, நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானம் தன் வீட்டை கட்டி 7 வாசிங்க. நீதிமொழி 9:1. சித்திரன் என்ன செய்யுதுன்னா, ஞானம் என்று சொன்னா அங்க இயேசுதான். சபை என்ன செய்யறாரு? கட்டி 7 அஸ்திவார உபதேசங்கள் கட்டி அதில் அவர் விதமான புதிய உடன்படிக்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய 1:1 10:40-43 வாசிக்கும் பொழுது அவ்விதமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தர் பிள்ளைகளை, இவ்விதமாக சபையினுடைய அஸ்திபார உபதேசம் சபை கொடுத்து சபை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். சரி, இவ்வளவு கட்டப்பட்டு சபையான் இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி கேட்கலாம். 82வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிங்க. 82வது சங்கீதம் 1வது வசனத்துல அங்கே என்ன சொல்கிறதை பார்க்கிற வாசிங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இப்போ எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது பட்டயத்தை தூக்கி வந்தாங்க. முதலாவது நியாயத்திற்கு எங்க உண்டாச்சு தெரியுமா? எருசலேமிலே துவக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவர் நியாயம் விசாரிக்க. அப்ப தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்க. நியாயம் விசாரிப்ப எங்க தொடங்குறாரு? தம்முடைய சபையில தொடங்குறார். அங்க முதல்ல சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார், பிற்பாடு மற்ற இடத்துக்கு போகிறார். யார் சரியில்லையோ அவர்களை சரிப்படுத்தி சீர்படாத சீர்படுத்துகிறார். எதுக்குமே லாய்க்கில தூக்கி தூர போட்டுருவார். அவருடைய சபையானது கரை திரை முதலான ஒன்று மாசற்றது பிழையற்றும் மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்திருக்கார். எபேசியர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக இப்படி கர்த்தர் தம்முடைய சபையை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக ஒப்பு கொடுத்த இறைவன் அந்த சபையை மேன்மையாக அரவணைத்து பாதுகாக்கிறார், உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சபையானது மேன்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மகிமையான சபையை தமக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்விதமான காரியங்களை செய்கிறார். அதனால் சில பேர் எழும்பி சில வேலைகள் செய்தாலும் கர்த்தர் இவ்விதமாக நியாய தீர்ப்பு செய்கிறது. அதில் சரியா இருக்கிறவர்களை சபையாக கட்டி அவருடைய சன்னிதானத்துல கொண்டு போய் சேர்க்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் சபையை கட்டுகிறார், கூட்டி சேர்க்கிறார் ஜனங்களை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்தில் கடந்து இருக்கிறோம். 1968 மறுபடியும் புதிய எருசலேமை ஸ்தாபித்தார். சபைக்கு பேர் வைக்க சொன்னார் கர்த்தர். என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி கேட்டபோது புதிய எருசலேம் சபைன்னு பேர் வை என்று சொல்லி கர்த்தர் சொன்னாராம். புதிய எருசலேமா? அது 2வது புதிய வானம் புதிய பூமி உருவாகும் பொழுது உருவாகிற சபை அல்லவா என்று சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி கேட்ட பொழுது
தீர்க்க தரிசனம் முன்னுமாக இருக்கிறது. நீ சபையை ஸ்தாபி என்று சொல்லி, புதிய எருசலேம் என்று சொல்லி பேர் வைக்க சொல்லி, புதிய எருசலேம் என்று சொல்லி பேர் வைத்து 1968 ஜெர்மனிங்கிற இடத்துல அதிகாரப்பூர்வமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது இந்த நாள் 58 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது மறுபடியும் எழும்பி உலகமெங்கும் பரவும். இதே ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களும் இருக்கிற தேவதட ஜனங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எங்கும் சபை கடந்து போகும். தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். சபைக்காக, சத்தியத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான உபதேச சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த திட்ட உபதேசங்கள் வேற எங்கும் இல்லை. நாங்களாம் இதுல கை கொள்கிறோம், நாங்கள் இதெல்லாம் நீங்க செய்யறது நீங்க ஓவரா போகிறீங்க என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்லுவதை செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சபையை கர்த்தர் கட்டி இருக்கிறார். சபைக்குள்ள இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருந்து சட்டத்திட்ட உபதேசத்திற்குள் சரியாக இருந்து அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயினும் அவர் வரும்பொழுது அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் வருகையை நாம் கைவிடாதபடி சபையில இருக்கிறவர்கள் எல்லாரும் எப்படியானாலும் போயிடுவாங்கலாம் கிடையாது. உபதேச சட்டத்திட்டங்களை சரியா கை கொண்டு அவருக்கு பிரியமா இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அங்க போக முடியும். அதனால நாம் அப்படி இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்க நோக்கம் அவர் நிறைவேற்றுவார். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை சகோதரியும் கேட்ட வார்த்தை மனது கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம். யாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லு.